இரவு சரியாக 2 மணி. என் கைக்குழந்தையின் அழுகுரல் திடுக்கிட்டு விழித்து பார்த்தேன். பக்கத்தில் பார்த்தபோது என் மனைவி சஞ்சனா குழந்தையை மடியில் வைத்தபடி பால் பாட்டிலை அவன் வாயில் திணிக்க முயன்று கொண்டிருந்தாள். ஆனால் அந்த 1 மாத குழந்தை பாலை குடிக்காமல் அடம் பிடித்து அழுது கொண்டிருந்தது. நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இதை பார்த்து கொண்டே படுத்திருந்தேன். பிறகு மெல்ல எழுந்து அமர்ந்து, "என்ன சஞ்சனா, என்னாச்சு? ஏன் இன்னும் தூங்கல?" என்று கேட்டேன். தூக்கத்தினால் என் கண்கள் செருகின. விடியற்காலையில் நான் வேலைக்கு கிளம்ப வேண்டும். எங்களுக்கு 2 குழந்தைகள். ஒருவன் அழுவதை நிறுத்தினான் என்றால் அடுத்தவன் ஆரம்பிப்பான். மூத்தவன் கதிருக்கு இப்போதுதான் 4 வயது முடியப் போகிறது. இளையவனுக்கு 1 மாதம்தான் ஆகிறது. சஞ்சனா என்னை பார்த்து, "உங்கள் தூக்கம் கெடுதுங்க. நான் இவனை அப்படியே ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் தூங்குங்க" என்றாள். கடிகாரத்தை பார்த்தேன். மணி 3. வேண்டாம், இது மார்கழி மாதம். வெளியில் நல்ல குளிர். குழந்தைக்கு சளி பிடிச்சிக்க போகுது. இங்கேயே வச்சு சமாதானம் பண்ணு. முதல்ல டயப்பர் நனைஞ்சிருக்கான்னு பாரு என்று சொல்லிவிட்டு போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்தேன். சஞ்சனா குழந்தையை மெல்ல தட்டி தூங்க வைத்தாள். அறையில் அமைதி நிலவவே எனக்கும் ஆழ்ந்த தூக்கம் வந்துவிட்டது. மறுநாள் காலையில் விழித்தபோது மனைவி அறையில் இல்லை. ஆனால் 2 பிள்ளைகளும் என் பக்கத்திலேயே சமத்தாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரின் நெற்றியிலும் முத்தமிட்டு வெளியே வந்தேன். சஞ்சனா வாசலில் கோலம் போட்டு முடித்துவிட்டு வராந்தாவை பெருக்கிக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் துடைப்பதை வைத்துவிட்டு வேகமாக சமையலறைக்கு ஓடினாள். சூடாக இட்லியும் சட்னியும் கொண்டு வந்து வைத்துவிட்டு என் அம்மாவையும் சாப்பிட அழைத்தாள். அம்மாவும் வந்து என்னுடன் அமர்ந்து சாப்பிட்டார். சஞ்சனா பிறகு சாப்பிடுவாள், அல்லது சில சமயம் வேலையிலேயே சாப்பிட மறந்து விடுவாள். அதை பற்றி நான் பெரிதாக கவலைப்பட்டதில்லை. சாப்பிடும்போது அம்மா சொன்னார், "பார்த்திபன், எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும்டா. உன் அக்கா வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. மாமாவுக்கு வேலை இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மளிகை சாமானும் காசும் கொடுத்துட்டு வரலான்னு பார்க்குறேன்" என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் மெல்ல தலையசைத்தேன். உண்மையில் அந்த நேரத்தில் கடன் வாங்குவது எனக்கு பெரும் சுமையாகத்தான் இருந்தது. போன மாதம் அக்கா கல்யாணத்திற்காக வாங்கிய கடனை ஒரு வழியாக அடைத்தேன். இப்போதுதான் மூச்சு விட ஆரம்பித்தேன். அதற்குள் அடுத்த கடன். ஆனால் அம்மாவை என்னால் மறுத்து பேச முடியாது. நான் அவர்களுக்கு ஒரே மகன். அவர்கள் வைத்திருக்கும் ஒரே நம்பிக்கை நான் தான். "சரிம்மா, ஏற்பாடு பண்ணுறேன்" என்று சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பினேன். அன்று அலுவலகத்தில் வேலை பளு அதிகம். தலை நிமிரக்கூட நேரமில்லை. மாலை 6 மணிக்கு சீக்கிரம் அனுமதி பெற்று அலுவலகத்திலிருந்து கிளம்பினேன். எப்படியாவது என் நண்பன் ஒருவனிடம் கைமாறாக கொஞ்சம் பணம் கேட்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். சூரியன் மறையும் அந்த அந்திப்பொழுது என் ஏரியாவுக்குள்ளே நுழைந்தபோது தெருவோர குப்பை தொட்டி அருகே ஒரு சிறுவன் நிற்பதை கண்டேன். நான் பைக்கில் வேகமாக கடந்தபோது அந்த சிறுவனின் உருவம் எனக்கு மிகவும் பரிச்சயமாகத்தான் தோன்றியது. இது நம்ம கதிர் மாதிரி இல்லை இருக்கு என்று தோன்றி சட்டென்று பிரேக் போட்டேன். திரும்பி பார்த்தால் அதிர்ச்சி. அது என் மகன் கதிர்தான். அந்த குப்பை தொட்டி அருகே தனியாக நின்று கொண்டிருந்தான். எனக்கு சஞ்சனா மீது ஆத்திரம் பொங்கியது. இந்த நேரத்தில் 4 வயது குழந்தையை தெருவில் தனியாக விட்டு கொண்டிருக்கிறார்களே, அவனுக்கு என்ன தெரியும்? நான் ஓடிப்போய் அவன் கையை பிடித்தேன். "கதிர், இங்கே என்னடா பண்ணுற?" என்று கத்தினேன். அவன் கையில் பாதியாக கடிக்கப்பட்ட ஒரு காய்ந்த ரொட்டி துண்டு இருந்தது. கோபத்தில் என் கண்கள் சிவந்தன. நேரே வீட்டுக்கு போய் சஞ்சனாவை கண்ணா பின்னா என்று திட்ட வேண்டும் என்று தோன்றியது. பிள்ளையை இப்படி அனாதையாக தெருவில் விட்டுவிட்டாலோ? கதிர் என்னை பார்த்து பயந்து போய் கண்களில் கண்ணீரோடு நின்றான். "சொல்லு கதிர், இங்கே என்ன பண்ணுற?" என்று அதட்டினேன். அவன் அழுது கொண்டே சொன்னான், "அப்பா, அம்மாவுக்கு பசிக்குதுப்பா. அதான் அவங்களுக்கு தெரியாமல் ரொட்டி எடுக்க வந்தேன்." "அம்மா பாவம்பா." அவன் சொன்னதை கேட்டு என் உலகமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனது. "என்னடா சொல்கிற? அம்மாவுக்கு பசியா? வீட்டில் தான் எல்லாம் இருக்கே, அப்புறம் ஏன்?" என்று கேட்டேன். அவள் எதையாவது சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறது தான் வழக்கம் என்று என் அம்மா அடிக்கடி சஞ்சனாவை பற்றி சொல்வார். இப்பொழுதும் அவள் என் மகனிடம் ஏதோ சொல்லி அவனை இப்படி பண்ண வைத்திருக்கிறாள் என்று தான் முதலில் நினைத்தேன். கதிரை திட்டியதும் அவன் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். அவன் கையில் இருந்த அந்த ரொட்டியை பிடுங்கி எறிந்துவிட்டு அவனை பைக்கில் உட்கார வைத்தேன். ஆனால் என் நேரம் வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை. கடந்த சில நாட்களாகவே வண்டி ரிப்பேர். காசு இல்லாததால் அப்படியே ஓட்டி கொண்டிருந்தேன். கடைசியில் வண்டியை தள்ளிக்கொண்டே வீட்டு வாசலுக்கு வந்தேன். மகனை தூக்கி கொண்டு ஆவேசமாக உள்ளே நுழைந்தேன். காயத்ரியை ஒரு பிடிக்க வேண்டும் என்றுதான் உள்ளே சென்றேன். ஆனால் உள்ளே இருந்து கேட்ட பேச்சுக்குரல்கள் என் கால்களை அப்படியே கட்டி போட்டன. ஏதோ ஒரு பெரும் உண்மை என் நெஞ்சில் பலமாக மோதியது. என் பெயர் பார்த்திபன், மதுரையை சேர்ந்தவன். நான் சின்ன பையனாக இருந்தபோது அப்பாவை இழந்துவிட்டேன். 17 வயதிலேயே
அம்மா மற்றும் ஒரு அக்காவை பராமரிக்கும் முழு பொறுப்பும் என் தோள் மீது விழுந்தது. என் அக்கா சுகுணாவின் திருமண பொறுப்பு என் தலைமேல் விழுந்தது. அப்போதுதான் நான் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு மேல் படிப்புக்காக கனவு கண்டு கொண்டிருந்தேன். ஆனால் அப்பா எங்களை விட்டு பிரிந்த பிறகு என் தோள்களில் விழுந்த பாரம் என் படிப்பை பாதியிலேயே மூட்டை கட்டி வைக்கச் செய்தது. எப்படியாவது வேலை தேடி குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், அம்மாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், அக்காவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். இந்த எண்ணங்கள் மட்டுமே எனக்குள் இருந்தன. பல இடங்களுக்கு அலைந்த பிறகு அப்பாவின் நண்பர் ஒருவரின் உதவியால் ஒரு நல்ல கம்பெனியில் வேலையும் கிடைத்தது. ஆனால் ஒரு நிபந்தனை. வேலையில் இருக்கும்போதே நான் தொலைதூர கல்வியில் என் படிப்பை தொடர வேண்டும். அப்போதுதான் காலப்போக்கில் பதவி உயர்வு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்பாவின் நண்பர் எனக்கு பெரிய துணையாக இருந்தார். என்னுடைய கல்லூரியின் 1ஆம் ஆண்டு கட்டணத்தை அவரே செலுத்தினார். இப்படியாக வேலையையும் படிப்பையும் ஒரே நேரத்தில் தொடங்கினேன். அது மிக கடினமான காலம். எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்தேன். காலை 8 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பினால் இரவு தான் திரும்புவேன். நான் இல்லாத நேரத்தில் வீட்டில் என்ன நடக்கிறது, செலவுகள் எப்படி மேலாண்மை செய்யப்படுகின்றது என்பது பற்றி எனக்கு தெரியாது. மாதம் பிறந்தால் என் சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுத்து விடுவேன். வீட்டு செலவுகளை அம்மாவே பார்த்து கொண்டார். வீட்டுக்கு தேவையான காய்கறி, மளிகை சாமான்கள் வாங்குவது முதல் எல்லா பொறுப்புகளையும் அம்மாவே சுமர்ந்தார். எனக்கு அதற்கெல்லாம் நேரம் இருக்கவில்லை. மாலை அலுவலகம் முடிந்ததும் நேராக கல்லூரிக்கு செல்வேன். அங்கிருந்து இரவு வீட்டுக்கு வந்ததும் அறக்கப்பறக்க சாப்பிட்டு விட்டு மீண்டும் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விடுவேன். குடும்ப கதைகளை கேட்கக்கூட எனக்கு நேரமில்லை. இப்படித்தான் என் 4 ஆண்டுகள் கழிந்தன. ஒரு வழியாக பட்டப்படிப்பை முடித்தேன். அதே சமயம் என் உழைப்பையும் நேர்மையையும் பார்த்து அலுவலகத்தில் பதவி உயர்வும் கொடுத்தார்கள். படிப்பும் முடிந்து சம்பளமும் உயரவே அம்மா அக்காவின் கல்யாண பேச்சை எடுத்தார். கௌரவமாக மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது அவர் ஆசை. எனக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. என் அக்கா ஒரு நல்ல வீட்டுக்கு சென்று வாழ வேண்டும் என்றுதான் நானும் நினைத்தேன். வரன் தேடத் தொடங்கிய அம்மா தன் சொந்த அண்ணன் மகனான ரகுபதியிடம் சுகுணாவை பேசி முடித்தார். சொந்த பந்தத்திற்குள்ளேயே அக்கா போவதால் நம்முடைய பொருளாதார நிலை அவர்களுக்கு நன்றாக தெரியும். வரதட்சணை போன்ற விஷயங்களில் அதிக தொந்தரவு இருக்காது என்றுதான் நிம்மதியடைந்தேன். நிச்சயதார்த்தமும் முடிந்து 6 மாதத்தில் கல்யாணம் என்று முடிவானது. ஆனால் 5வது மாதத்தில் என் அத்தை ஒரு பெரிய பட்டியலை எங்களிடம் நீட்டினார். இதெல்லாம் சுகுணாவுக்குத்தான் பயன் தரும், அவள் உபயோகத்திற்காகத்தான் கேட்கிறேன் என்று சொல்லி அவர் கேட்ட பொருட்கள் மலைக்க வைத்தன. அதில் பல பொருட்கள் என் அக்காவுக்கு வாழ்க்கையில் தேவையே இல்லாத ஆடம்பரமான பொருட்கள். நான் அம்மாவிடம் தெளிவாக சொன்னேன், அம்மா, உங்கள் சொந்தமாக இருந்தும் நம்ம நிலைமையை புரிஞ்சிக்காம இப்படி பட்டியல் போடுறாங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி? ஆனால் அம்மா என் மீது கோபப்பட்டார். பார்த்திபன், ரகுபதி நம்ம வீட்டு பிள்ளை. அவளை தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்காம யாரோ ஒரு அந்நியன் கிட்ட கொடுத்தா அவன் உன் அக்காவை நல்லா பார்த்துப்பான்னு என்ன நிச்சயம்? அவன் வரதட்சணை கேட்க மாட்டான்னு என்ன கேரண்டி? இதெல்லாம் உன் அக்காவுக்கு தானே, அவளோட சந்தோஷத்துக்காக தானே செய். சுகுணாவுக்கும் ரகுபதியை பிடிச்சிருக்கு, அவனும் அவளை விரும்புகிறான் என்றார். அம்மா என் மீது ஒரு தேவையற்ற பாரத்தை ஏற்றிவிட்டார். அக்காவின் சந்தோஷத்திற்காக நான் ஒரு வழியாக சம்மதித்தேன். அலுவலகத்தில் லோன் வாங்கினேன், சீட்டு பணம் போட்டேன், நண்பர்களிடம் கைமாறாக கடன் வாங்கினேன். என் அக்காவுக்கு தேவையோ இல்லையோ அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி அக்காவை திருமணமும் செய்து கொடுத்தேன். அவளை வழியனுப்பிய பிறகு அப்பாவின் பொறுப்புகளை சரியாக செய்துவிட்டேன் என்ற ஒரு நிம்மதி எனக்குள் வந்தது. ஆனால் பொறுப்புகள் மனிதனை ஒருபோதும் விடுவதில்லை என்பது எனக்கு அப்போது தெரியவில்லை. நான் சுகுணாவை திருமணம் செய்து கொடுத்தேனே தவிர எங்களுக்கும் அவளுக்குமான பந்தம் முடியவில்லை. கல்யாணம் முடிந்து 15 நாட்களிலேயே அக்கா அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தாள். ரகுபதி வேலை போய்விட்டதாக சொன்னாள். ரகுபதியும் தன் தாய்க்கு ஒரே மகன் என்பதால் அந்த வீட்டின் வருமானம் அப்படியே நின்றுவிட்டது. இதை கேட்டதும் என் அம்மா அழத் தொடங்கிவிட்டார். உன் அக்கா இவ்வளோ கஷ்டத்தில் வந்து நிற்கிறா, அவளுக்கு ஏதாவது உதவி செய் என்றார். குளிர்காலத்திற்காக எனக்கும் அம்மாவுக்கும் நல்ல மெத்தை போர்வை வாங்க சில பணத்தை சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்தேன். ஏனெனில் நாங்கள் பயன்படுத்தியது மிகவும் பழசாக போகியிருந்தது. அந்த பணத்தை அப்படியே எடுத்து அக்காவிடம் கொடுத்து அனுப்பினேன். ஆனால் அது ஒரு முடிவில்லாத தொடர்கதையாக மாறியது. ரகுபதி மீண்டும் வேலைக்கே போகவில்லை, வேலையும் கிடைக்கவில்லை என்று சாக்கு சொன்னார். ஒரு படித்த மனிதனுக்கு வேலை கிடைக்காது என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. நானே பல இடங்களில் பேசி அவருக்கு நேர்காணலுக்கு ஏற்பாடும் செய்தேன். ஆனால் சில இடங்களுக்கு அவர் செல்லக்கூட இல்லை. சென்ற இடங்களில் இது என் தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லை என்று சொல்லி தட்டி கழித்தார். இப்படியே அவர் ஒவ்வொரு வேலையாக புறக்கணிக்க
அவர்கள் வீட்டுச் செலவையும் நானே சுமக்க நேர்ந்தது. அக்கா அடிக்கடி ரகுபதியுடன் எங்கள் வீட்டுக்கு வந்து விடுவாள். இரவு உணவை எங்களோடு தான் சாப்பிட்டு விடுவார்கள். அவர்கள் வருகிறார்கள் என்றதும் அம்மா விதவிதமான உணவுகளை சமைக்க ஆரம்பிப்பார். என் சம்பளம் முழுவதும் இதற்கே சரியாக போய்விட்டது. பல முறை நான் அம்மாவிடம் இது குறித்து பேசினேன். ரகுபதி இப்படி செல்லம் கொடுத்து தலைமேல் ஏற்ற வேண்டாம் என்று நான் அம்மாவிடம் எவ்வளவோ சொன்னேன். அவனை வேலைக்கு தேடச் சொல்லுங்கள் அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே வீட்டிலேயே உட்கார்ந்து இருப்பான் என்று நான் கேட்டாலே அம்மாவின் முகம் மாறிவிடும். என் மருமகன் கிட்ட போய் நான் எப்படிடா இதெல்லாம் சொல்ல முடியும்? அது கௌரவ குறைச்சல் இல்லையா? அவனுக்கும் பொறுப்பு தெரியும்டா. நம்ம வீட்டில் ஒரு வேலை வந்து சாப்பிட்றதுனால அவன் நீ இப்படி மட்டம் தட்டணுமா என்று அம்மா கேட்டதும் நான் வாயடைத்து போய்விடுவேன். இப்படியே ஒரு வருடம் ஓடியது. என் அக்கா சுகுணா கர்ப்பமானாள். அதற்கு பிறகு என் தோள்களில் அம்மா ஏற்றிய பாரத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அக்காவுக்கு தேவையான பால், பழங்கள், சத்தான உலர்பருப்புகள் என எல்லாவற்றையும் அம்மா என்னிடம் காசு வாங்கி அவளுக்கு வாங்கி கொடுத்தார். இதற்காக நான் பலரிடம் கடன் வாங்க வேண்டியிருந்தது. அலுவலகத்தில் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அம்மா இதை பற்றி சொன்னபோது, உன் அக்கா உன் பொறுப்பு பார்த்திபன், ரகுபதி அவளை கவனிக்கவில்லை என்பதற்காக நாம் அவளை நடுத்தெருவில் விட்டுவிட முடியுமா என்றார். நான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் அம்மாவிடம் கொடுத்தேன். அவர் அதை அக்காவுக்காக செலவிட்டார். அக்கா 6 மாதம் கர்ப்பமாக இருந்தபோது ரகுபதியின் தாய் எங்கள் வீட்டுக்கு வந்து சண்டை போட்டார். சுகுணா எப்போதும் படுக்கையிலேயே கிடைக்கிறாள். என் மகனை அடிமை போல நடத்துகிறாள். அவனை வேலைக்கு கூட போக விடாமல் தடுத்து வைத்திருக்கிறாள். ஏதாவது கேட்டால் என் வீட்டுக்காரங்க என் செலவை பார்த்துக்கிறாங்க என்று திமிராக பேசுகிறாள். முதலில் என் மகன் நல்ல வேலையில்தான் இருந்தான். அவன் வேலையை விட வைத்ததே இவள்தான். புருஷன் எந்நேரமும் கண்ணு முன்னாடியே தனக்கு அடிமையாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாள் என்று அத்தை சொன்னதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். ஆனால் அம்மா அவரிடம் கடுமையாக சண்டையிட்டு அவரை வீட்டை விட்டு வெளியேற்றினார். இதன் பிறகு ரகுபதியும் சுகுணாவும் அத்தையை விட்டு பிரிந்து தனி குடித்தனம் சென்றார்கள். ரகுபதியும் என்னை போல ஒரே மகன் என்பதால் அவர் தாயை பிரிவை நான் விரும்பவில்லை. ஆனால் அம்மா, உன் அத்தைக்கு மரியாதையே தெரியாது, அவள்தான் சுகுணாவை தனியாக போக கட்டாயப்படுத்தினாள் என்று சொல்லிவிட்டார். பிரசவ காலத்திற்காக அக்கா எங்களுடைய வீட்டிற்கு வந்தாள். அவளுடைய மருத்துவ செலவுகள் அனைத்தையும் நானே ஏற்றேன். ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் அவளுக்கு பிரசவமும் நடந்தது. 1,00,000 ரூபாய்க்கு மேல் பில்லும் வந்தது. அந்த 1,00,000 நான் எப்படி புரட்டி கட்டினேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அத்தோடு முடியவில்லை. குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு தேவையான துணிகள், தொட்டில், வாக்கர் என எல்லாவற்றையும் நானே வாங்கி கொடுத்தேன். 1.5 மாதம் எங்கள் வீட்டில் தங்கிவிட்டு அக்கா கணவர் வீட்டுக்கு சென்றபோது நான் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கடனில் மூழ்கியிருந்தேன். மிக கடினமான உழைத்து மெல்ல மெல்ல அந்த கடனையும் அடைத்தேன். சில காலம் கழித்து என் அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒரு பெண்ணை எனக்கு பிடித்து போனது. அவள் பெயர் காயத்ரி. நான் அம்மாவிடம் காயத்ரியை பற்றி சொன்னேன். அம்மா, எனக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் பெண் கேட்டு பேசணும் என்றேன். முதலில் அம்மா அமைதியாக இருந்தார். 2-3 நாட்களுக்கு எதுவுமே சொல்லவில்லை. ஒரு நாள் நான் வேலையிலிருந்து வந்தபோது அக்கா சுகுணாவும் வந்திருந்தாள். அக்கா என்னை பார்த்து, உனக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்காமே? அம்மா சொன்னாங்க. நாங்கள் போய் பெண் கேட்க தயார், எப்போ போகணும்னு சொல்லு என்றாள். அக்கா இப்படி சொன்னதும் எனக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. காயத்ரியின் குணங்களை பற்றியும் அவள் எவ்வளவு நல்லவள் என்பதை அக்காவிடம் சிலாகித்து பேசினேன். காயத்ரியின் புகைப்படத்தையும் காட்டினேன். பிறகு அம்மாவும் அக்காவும் காயத்ரியை வீட்டுக்கு பெண் பார்க்க சென்றார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வந்தபோது இருவரும் முகமும் வாடி போயிருந்தது. அம்மா எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அக்கா பேசத் தொடங்கினாள். பார்த்திபன், உனக்கு உலகத்தில் வேற பொண்ணே கிடைக்கலையா? அவங்களுக்கு போய் பேச தெரியல, பழகவும் தெரியல. அந்த பொண்ணுக்கு எந்நேரமும் ஃபேஷன் பண்ணிக்கத்தான் தெரியுமே தவிர வேறு எதுவும் தெரியாது. வேலைக்கு போகிற பொண்ணுங்க ரொம்ப திமிராக இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம்தான் அது உறுதியாயிடுச்சு. அவ்வளோ தந்திரமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவள் அம்மாவையும் என்னையும் எவ்வளோ கேவலமாக பேசின தெரியுமா? சமைக்க தெரியுமான்னு கேட்டதுக்கே அவ்வளோ ஆட்டம் ஆடுறா. நிச்சயம் அவள் உன்னை ஏதாவது மயக்கி வச்சிருக்கா என்றாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் காயத்ரியை நன்கு அறிவேன். அவள் அப்படிப்பட்டவள் அல்ல. ஆனால் அம்மாவிற்கும் அக்காவிற்கும் காயத்ரியை பிடிக்கவில்லை என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். உனக்கு அவதான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சா நாங்கள் எதுவும் சொல்லலை என்று சொன்னார்கள். அம்மா கண்களில் கண்ணீரோடு என்னை பார்த்தார். அவர் எதுவும் பேசவில்லை. அம்மாவின் அந்த பார்வை என் இதயத்தை ரணமாக்கியது. என் அம்மாவை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. உடனே அம்மாவின் கையை பிடித்து கொண்டேன். அம்மா,
உங்களுக்கு பிடிக்கலனா நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு எந்த பெண்ணை பிடிச்சிருக்கோ அவளையே நான் கட்டிக்கிறேன் என்று சொன்னேன். இதை கேட்டதும் அம்மா என்னை கட்டி அணைத்து கொண்டார். நான் உனக்கு என்று அவர் சொல்லத் தொடங்கினார். உன் விருப்பத்தை ஏற்றுக்கலாம்னு தான் நினச்சோம். ஆனால் அந்த குடும்பமே சரியில்லை பார்த்திபன் என்று அம்மா முடிவாக சொல்லிவிட்டார். இதற்கிடையில் காயத்ரி என் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தாள். உன் வீட்டில் இருக்கிறவங்க நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப மோசம். குறிப்பாக உன் அக்கா பேசின பேச்சு எதையும் என்னால் தாங்கிக்க முடியல என்று அவள் என்னிடம் சண்டை போட்டாள். காயத்ரி சொல்வதை கேட்டு நான் மௌனமாக நின்றேன். என்னிடம் சொல்வதற்கு பதில் எதுவும் இல்லை. என் வாழ்க்கையின் அத்தனை முடிவுகளையும் அம்மாவிடமே கொடுத்து விட்டதால் இனி காயத்ரியிடம் பேசுவது எந்த பயனும் இல்லை என்று எனக்கு தோன்றியது. சில மாதங்கள் பெண் பார்க்கும் படலம் தொடர்ந்தது. இறுதியில் என் அக்கா சுகுணாவே எனக்காக ஒரு பெண்ணை பார்த்து தேர்ந்தெடுத்தாள். அவள் பெயர்தான் சஞ்சனா. அவள் அக்காவின் பள்ளி தோழியின் உறவினர். சஞ்சனாவின் குடும்ப சூழல் மிகவும் பரிதாபமாக இருந்தது. பெற்றோர் இல்லை, ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். அவனும் தன் மனைவி குழந்தைகளை கவனிப்பிலேயே குறியாக இருந்ததால் சஞ்சனா அந்த வீட்டில் அனாதையாகத்தான் நின்று கொண்டிருந்தாள். இப்படி ஒரு பெண்ணுக்கு நீ வாழ்வு கொடுத்தா புண்ணியமா போகும்டா என்று அக்கா சொன்னபோது எனக்கும் அவள் மீது ஒரு மரியாதை பிறந்தது. சஞ்சனா குணத்திலும் அழகிலும் சிறந்தவளாகத்தான் தெரிந்தாள். நான் சம்மதித்தேன். அதிக ஆரவாரமின்றி மிக எளிமையான முறையில் சஞ்சனாவை திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன். திருமணமான முதல் இரவிலேயே நான் சஞ்சனாவிடம் தெளிவாக சொன்னேன். சஞ்சனா, இது உன் வீடு. என் அம்மாவையும் அக்காவையும் நீ உன் சொந்த அம்மா அக்கா போல் பார்த்துக்கணும். எனக்கு என் அம்மா மேலே ரொம்ப உயிரும் மரியாதையும் உண்டு. நீயும் அவங்கள நல்லா நடத்துவன்னு நம்புகிறேன். நான் இதை சொன்னபோது அவள் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்தாள். நான் ஏதோ தவறாக சொல்லிவிட்டது போல் அவளது முகம் மாறியது. ஒருவேளை என்னிடமிருந்து வேறு எதையாவது அவள் எதிர்பார்த்திருக்கலாம். பிறகு அவளது அழகை பாராட்டி ஒரு மோதிரத்தை பரிசாக கொடுத்து அவளை என் வாழ்க்கையில் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். நாட்கள் செல்ல செல்ல சஞ்சனா மிக அமைதியானவள் என்பதும் பொறுப்பானவள் என்பதும் எனக்கு புரிந்தது. வீட்டு வேலைகள் அனைத்தையும் இழுத்து போட்டு செய்வாள். திருமணமான 2 மாதங்கள் கழித்து ஒரு நாள் நான் அலுவலகத்தில் இருந்து வந்தபோது சஞ்சனா அறையில் அழுது கொண்டே இருந்தாள். அம்மா தன் அறையில் இருந்தார். என்னாச்சு என்று கேட்டேன். அவள் பதில் சொல்லாமல் சமையல் அறைக்கு சென்று வேலையை செய்ய ஆரம்பித்தாள். நான் அம்மாவிடம் சென்றேன். அம்மா, சஞ்சனா ஏன் அழுதுகிட்டு இருக்கா என்று கேட்டேன். அம்மா என்னை பார்த்ததும் அவரும் அழத் தொடங்கி விட்டார். பார்த்திபன், உன் பொண்டாட்டி பகல் முழுக்க ரெஸ்ட் எடுக்கிறா. நீ வர்ற நேரத்தில் மட்டும் வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறா. நான் ஏதாவது கேட்டால் என்கிட்ட சண்டைக்கு வரா. நான் என்ன தான் பண்ணுவேன்? மளிகை சாமான் விலையெல்லாம் ஏறி போயிடுச்சு. பார்த்து சாமான்னு தான் சொன்னேன். அவள் அதிகமாக சமைச்சு சாப்பாட்டை வீணாக்குறா. அந்த பழைய சாப்பாட்டை அடுத்த நாள் தான் நான் தான் சாப்பிட வேண்டியிருக்குது. இந்த வயசில் பழைய சாப்பாடு சாப்பிட்டா என் உடம்பு தாங்க மாட்டேங்குது. அவள் பழைய சாப்பாட்டை தொடர்றது கூட இல்லை. சரி, விலை அதிகமாக இருக்கேன்னு முதல்ல பழைய சாப்பாட்டை முடிச்சுட்டு அப்புறம் புதுசாக சமைன்னு சொன்னேன். அதுக்கு இவ்வளோ ரகலை பண்ணிவிட்டு இப்போ அழுது சீன் போடுறா. உங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாதுன்னு தான் நான் எதையும் இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் அவள் இப்படி பண்ணி என்ன பிரிச்சுடணுன்னு பார்க்குறா. அம்மா தொடர்ந்து சொன்னார். நான் சுகுணாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். என்னை அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி. நான் என் பொண்ணு மருமகன் வீட்லேயே இருந்துக்கிறேன். இங்கேருந்து உன் வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை என்றார். இதை கேட்டதும் எனக்கு ரத்தம் கொதித்தது. ஆவேசமாக சுகுணாவை கூப்பிட்டேன். அவள் ஓடி வந்தாள். அறிவு இருக்கா அவனுக்கு? என் அம்மா கிட்ட வாய் பேசாதுன்னு சொன்னல. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்கன்னு தெரியுமா? இப்போ தான் நிம்மதியாக இருக்காங்க. அவங்க இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறியா? உனக்கு என் அம்மாவை பிடிக்கலனா நீ இந்த வீட்டை விட்டு போயிடலாம். ஆனால் என் அம்மா இங்கே தான் இருப்பாங்க என்று சொன்னேன். அம்மாவின் கண்ணீரை பார்த்த கோபத்தில் சஞ்சனாவின் முகத்தை கூட பார்க்காமல் கத்தினேன். அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன பேசுகிறீங்க பார்த்திபன்? நான் அம்மா கிட்ட அப்படி எதுவும் பேசலையே என்று அவள் சொல்ல முயன்றாள். பொய் சொல்லாத, போ இங்கிருந்து. உன் பொய்யை நான் கேட்க விரும்பல என்று அவள் அறையை விட்டு வெளியேற்றிவிட்டு அம்மாவை கட்டி கொண்டேன். அம்மா, நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. இது உங்கள் வீடு. இந்த வீட்டில் அதிகாரமும் செலவும் உங்கள் கையில் தான் இருக்கும். சஞ்சனாவுக்கு பிடிக்கலன்னா அவள் தான் போவா என்றேன். அம்மா கண்ணீரை துடைத்து கொண்டார். வேண்டாம் பார்த்திபன், மருமகளை எதுவும் சொல்லாத. என்னால் நீங்கள் 2 பேரும் பிரியக்கூடாது. ஆனால் அவளுக்கு என்னை ஏன் பிடிக்கலன்னு தெரியல. ஏழை வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருப்பான்னு நினச்சேன். ஆனால் அவள் வந்ததுலேருந்து நம்ம சுகுணா கூட இங்கே வர்றதே நிறுத்திட்டா. அவள் வந்தாலே உன் பொண்டாட்டி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறா என்று அம்மா சொன்னதை கேட்டு நானும் கொஞ்சம் வேதனை அடைந்தேன். அம்மா தொடர்ந்து சொன்னார். அவள் வார்த்தைகளாலேயே என்னை குத்தி காட்டுறாப்பா. புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத கொண்டு வந்து நான் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறேன்னு சொல்கிறா. சுகுணா புருஷனுக்கு வேலை இருந்தால்
அந்த பொண்ணு ஏன் நம்மக்கிட்ட வந்து நிற்க போகிறா? இப்பெல்லாம் அவள் உதவி கேட்குறதே நிறுத்திட்டா. நான் தான் உனக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவளுக்கு கொடுக்குறேன். இது உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. புருஷன் காசில் பொண்ணு வீட்டை நடத்துறீங்களான்னு என்னை கேலி பேசுகிறா. இதில் உனக்கு ஏதாவது வருத்தம் இருந்தால் சொல்லிவிடு. இனிமேல் நான் சுகுணாவுக்கும் எந்த உதவியும் பண்ண மாட்டேன் என்றார். அம்மா சொன்னதை கேட்டு நான் பதறிப்போய் அவர் கைகளை பிடித்து கொண்டே, அம்மா, நீங்களும் அக்காவும் தான் எனக்கு எல்லாமே. அப்பா போனதுக்கப்புறம் உங்களை பார்த்துக்கிற அந்த பொறுப்பை என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் சுமப்பேன். சஞ்சனாவை நான் கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆவேசமாக அறைக்குள் நுழைந்தேன். சஞ்சனா என் மெத்தையை சரி செய்து கொண்டிருந்தாள். அவள் கையை ஓங்கி பிடித்து திருகினேன். என் முன்னாடி இந்த ட்ராமாவெல்லாம் போடாத. உன்னால் இன்னைக்கு என் அம்மா கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. உனக்கு நான் புருஷனாக ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு புள்ளங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. என் காசில் தான் அவங்க பொண்ணுக்கு செய்கிறாங்கன்னு. இனிமே எப்பயாவது நீ குத்தி காட்டினா நடக்கிறதே வேற என்று கத்தினேன். சஞ்சனா வலியால் துடித்தபடி, பார்த்திபன், நீங்கள் தப்பாக புரிச்சிக்கிட்டீங்க. நான் அம்மா கிட்ட அப்படி எதுவும் பேசலை. அம்மா என் சாப்பாட்டில் கூட கட்டுப்பாடு போடுறாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி குடிக்கக்கூடாது, பழங்களை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ராத்திரி மிஞ்சின பழைய சாப்பாட்டை தான் நான் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. என் உடம்பு சரியில்லை, பழைய சாப்பாடு சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு சொன்னதுக்கு தான் அவங்க கோபப்பட்டாங்க என்றாள். அவள் சொன்னதை கேட்டதும் ஆத்திரத்தில் அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டேன். என் அம்மா உனக்கு பழைய சாப்பாடு போடுறாங்களா? இல்லை, வேணும்னே நீ அதிகமாக சமைச்சு சாப்பாட்டை வீணாக்கிறது மூலமாக என் அம்மாவை பழி வாங்குறியா? என் அம்மா உன்னை தன் பொண்ணு போல தான் நடத்துகிறாங்க. அவங்க கூப்பிட்டும் நீ வராமல் சமையல் அறையிலே நிற்கிறது உன் திமிரு தானே தவிர அவங்க தப்பு இல்லை. இனிமேல் உன் வாயிலிருந்து என் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை வந்தாலும் இந்த வீட்டில் இதுதான் உனக்கு கடைசி நாளாக இருக்கும் என்று கத்திவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினேன். வெகு நேரம் சாலைகளில் அலைந்துவிட்டு இரவு வீடு திரும்பிய போது சஞ்சனா தூங்கி கொண்டிருந்தாள். அவளது அப்பாவித்தனமான முகத்தை பார்த்தபோது எனக்கு அருவருப்பாக இருந்தது. உள்ளுக்குள் இவ்வளவு வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு வெளியே இப்படி ஒரு வேஷமா என்று தோன்றியது. ஆரம்பத்தில் அவள் நல்லவள் என்று நினைத்த நான் தான் முட்டாள். அம்மாவும் அக்காவும் அவளை பற்றி ஒரு குறையும் சொன்னதில்லை. ஆனால் இவ தான் எதுக்கு எடுத்தாலும் ஆரம்பிக்கிறாள் என்று என் மனதில் அவள் மீது வெறுப்பு படிந்து விட்டது. அவளிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டேன். இதுதான் அவளுக்கு சரியான தண்டனை என்று நினைத்தேன். அலுவலகம் முடிந்ததும் நேராக அம்மாவிடம் சென்று அமர்ந்து கொள்வேன். சில சமயம் அம்மாவை அழைத்து கொண்டு அக்கா வீட்டுக்கு செல்வேன். அக்காவுக்கு பழங்கள், மளிகை பொருட்கள் என எல்லாவற்றையும் அம்மா மூலமாகவே வாங்கி தருவேன். ரகுபதிக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை. உண்மையை சொல்லப்போனால் அவருக்கு வேலைக்கு செல்லும் எண்ணமே இல்லை என்பது எனக்கு புரிந்து போய்விட்டது. அக்கா என்னை பார்த்ததும் கட்டி பிடித்து கொள்வாள். என் மீது அவ்வளோ பாசம் வைத்திருந்தாள். ஆனால் சஞ்சனா மௌனியாகிவிட்டாள். எதையும் சொல்லாமல் வீட்டு வேலைகளை மட்டும் செய்து கொண்டு இருப்பாள். அம்மா சொல்வது போல அவள் வேலை செய்வது போல நடிக்கிறாளா அல்லது உண்மையிலேயே செய்கிறாளா என்று கூட நான் கவனிக்கவில்லை. ஒரு நாள் சஞ்சனாவின் அண்ணனுக்கு வேறு ஊருக்கு வேலை மாற்றம் ஆகிவிட்டதாக செய்தி வந்தது. அவர்கள் குடும்பத்தோடு அங்கிருந்து கிளம்பினார்கள். சஞ்சனா சிறிது நேரம் மட்டும் அண்ணனை பார்த்துவிட்டு வந்தாள். அவளுக்கு இருந்த அந்த ஒரே உறவும் இப்போது தூரமாகிவிட்டது. அன்று அவள் தனி அறையில் உட்கார்ந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அவளை அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று என் மனம் துடித்தது. ஆனால் அவள் தலை மேலே ஏற்றிவிடக்கூடாது என்பதால் அவள் கண்ணீரை புறக்கணித்தேன். அந்த நாளுக்கு பிறகு அவள் இன்னும் அமைதியாகிவிட்டாள். மீண்டும் ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து வந்தபோது அக்கா சுகுணா அம்மாவிடம் அழுது கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும், நல்ல வேலை வந்த தம்பி, உங்களை பார்த்துட்டு போயிடலாம்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லி என் தோளில் சாய்ந்து அழுதாள். என்னாச்சு சுகுணா, ஏன் இப்படி அழுவுற என்று கேட்டேன். அவள் என்னை விட 2 வயது மூத்தவள் என்றாலும் நான் அவளை பெயர் சொல்லித்தான் அழைப்பேன். அவளும் என்னை தம்பி என்று தான் கூப்பிடுவாள். இனிமே நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் தம்பி. உன் பொண்டாட்டி எங்களை ரொம்ப கேவலமாக நடத்துகிறா. ரகுபதி வாசல்ல இருந்தே கிளம்பிட்டாரு. நான் அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் உள்ளே வந்தேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இங்கே வந்துடுறீங்கன்னு சஞ்சனா திட்டுறா. என் குழந்தை தெரியாமல் அவள் ரூமுக்குள்ளே போய் எதையோ தொட்டதுக்கு அவ்வளவு குதிக்கிறா. அவளுக்கு பிறந்த வீடு இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் குழந்தைக்கு என்ன தெரியும்? அவள் மனசில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு இப்போ தான் எனக்கு நடக்க பழகுறான். தெரியாமல் உள்ளே போயிட்டான் என்று அக்கா தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். என் குழந்தைய உன் பொண்டாட்டி 2 அடி அடிச்சிட்டா தம்பி. இனிமே அவன் உன் ரூம் பக்கமே வரமாட்டான் என்று அக்கா சுகுணா சொன்னதை கேட்டதும் என் ரத்தம் கொதித்தது. அந்த நேரத்தில் தான் சஞ்சனா தேநீர் தட்டோடு அறைக்குள் வந்தாள். ஆத்திரத்தில் அந்த தட்டை ஓங்கி தட்டிவிட்டேன். கோப்பைகள் சிதறி சூடான டீ சஞ்சனாவின் கையில் கொட்டியது. உன் துணிமணியை எடுத்துக்கிட்டு இப்போவே வீட்டை விட்டு வெளியேறு.
உனக்கு ஊருக்கு டிக்கெட்டு போடுறேன். உன் அண்ணன் வீட்டுக்கே நீ போயிடு. இனிமே இந்த வீட்டு பக்கம் உன்னை நான் பார்க்கக்கூடாது என்று கத்தி அவள் கையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளினேன். திடீர்னு சஞ்சனா தலையை சுற்றி அங்கேயே மயங்கி விழுந்தா. அவள் விழுந்ததை பார்த்ததும் என் உயிர் போகிற போல இருந்துச்சு. ஆத்திரமெல்லாம் மறைஞ்சி பதட்டத்தோட அவளுக்கு பக்கத்தில் ஓடினேன். சஞ்சனா, சஞ்சனா, என்னாச்சு? எழுந்துரு என்று அவள் முகத்தை தட்டி எழுப்ப முயன்றேன். டீ கொட்டியதால் சிவந்திருந்த அவளது கையை பிடித்து பார்த்தபோது குற்ற உணர்வு என்னை கொன்றது. உடனே அவளை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தேன். அங்கே மருத்துவர் அவளை பரிசோதித்துவிட்டு சொன்ன செய்தி என் வாழ்க்கையே புரட்டி போய்விட்டது. சஞ்சனா கர்ப்பமாக இருக்கிறாள். இப்போது 3வது மாதம் தொடங்குகிறது. இதை கூட தெரியாமல் அவளை எப்படி எவ்வளவு கஷ்டமாக பலவீனமாக வைத்திருக்க முடியும்? அவளுக்கு அதிக ஓய்வும் சத்தான உணவும் தேவை என்றார் மருத்துவர். மருத்துவர் சொன்னதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பின்னாலேயே வந்து என் அம்மாவிடம் ஓடிச் சென்று அவரை கட்டி கொண்டேன். வாழ்த்துக்கள் அம்மா, நீங்கள் பாட்டியாக போகிறீங்க என்று சொன்னேன். அம்மாவும் என்னை வாழ்த்தினார். ஆனால் அக்கா சுகுணா மட்டும் ஏனோ மௌனமாக நின்றாள். சிறிது நேரம் கழித்து அக்கா மெல்ல பேசினாள். எல்லாம் சரி தம்பி, ஆனால் அண்ணி ஏன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சாங்க? தனக்குள்ளே நடக்கிற மாற்றம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காதில்ல என்றாள். அவள் சொன்னது எனக்கும் யோசிக்க வைத்தது. ஒருவேளை இந்த சந்தோஷத்தை அவங்க தனியாகவே கொண்டாட நினச்சிருப்பாங்களோ என்னவோ. நாம் ஏன் அவங்க சந்தோஷத்தில் பங்கெடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க போல என்று அக்கா நக்கலாக சொல்லிவிட்டு நானும் அத்தையாக போகிறேன். ஆனால் இந்த செய்தி எனக்கு இவ்வளோ லேட்டாக கிடைக்குதே என்று அழுது காட்டினாள். நான் உடனே அவளை அணைத்து கொண்டு அவளுக்கு பிடித்தமான பரிசு வாங்கி தருவதாக சொன்னேன். உனக்கு சந்திரன் மாதிரி ஒரு அழகான மகன் பிறக்கணும் தம்பி, அதுதான் எனக்கு வேணும். ஆனால் சஞ்சனா அண்ணி பண்ணுற காரியங்கள் தான் என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது என்றாள் அக்கா. பிறகு அக்காவும் கிளம்பினார்கள். சஞ்சனா கண் விழித்ததும் அவளிடம் விவரத்தை சொன்னேன். அவள் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி எதுவும் தெரியவில்லை. உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்டேன். இல்லை, ஏதோ வெயிலால் உடல்நிலை சரியில்லை என்று தான் நினைத்தேன். இது தெரியாது என்றாள். நான் நிம்மதி அடைந்தேன். வரும் வழியில் அவளுக்கு பிடித்தமான பழங்கள், சத்தான பொருட்கள், மருத்துவர் சொன்ன பால் பவுடர் என்று எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தேன். வீட்டுக்கு வந்ததும் அம்மா சஞ்சனாவை பார்த்து, சஞ்சனா, நீ இனிமே எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். என் மருமகள் தாயாக போகிறாள் என்று சொல்லி சுத்தி போட்டார். என் குடும்பத்தில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கும் என்று நான் நம்பினேன். ஆனால் அக்கா சுகுணா விடவில்லை. அம்மா மருமகள் மேலே இருக்கிற பாசத்தில் அவளை அப்படியே படுக்கையில் கிடக்க வச்சிடாதீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் வேலை செஞ்சால் தான் நல்லது. எனக்கு குழந்தை பிறக்கும்போது நான் எவ்வளோ வேலை செஞ்சேன்னு தெரியுமா? அதனால தான் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு என்று சொன்னாள். அம்மாவும் அதை அவமதித்தார். ஆமாம் சஞ்சனா, நீ அப்பப்போ சின்ன சின்ன வேலைகளை செய்ய, அப்போ தான் உடம்புக்கும் குழந்தைக்கும் நல்லது என்று அறிவுரை சொன்னார். சஞ்சனா எதுவும் பேசாமல் தன் அறைக்கு சென்றாள். அம்மா, என்னிடம் நீ கவலைப்படாத பார்த்திபன், நான் அவளை பார்த்துக்கிறேன். சீக்கிரம் நம்ம வீட்டில் ஒரு வாரிசு வரப்போகுது என்று மகிழ்ச்சியாக சொன்னார். சஞ்சனாவுக்கும் இப்போது புத்தி வந்துவிடும். இனி என் அம்மாவை அவள் கஷ்டப்படுத்த மாட்டாள் என்று நான் மனப்பால் குடித்தேன். ஆனால் அந்த அமைதி சில நாட்களிலேயே மீண்டும் குலையத் தொடங்கியது. ஒரு நாள் நான் வேலை முடிந்து வந்தபோது என் அம்மா அழுது கொண்டிருப்பதை கண்டேன். ஒரு கையில் துடைப்பம், மறு கையில் முந்தானை. அந்த முந்தானையால் தன் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் சட்டென்று நிறுத்திவிட்டு சாப்பிட என்ன வேணும் என்று கேட்டார். நான் விடாமல் வற்புறுத்தி கேட்ட பிறகு அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு என் தலை சுற்றியது. சஞ்சனா இப்போது கர்ப்பமாக மட்டும் இல்லை என்றால் என் கைகளாலேயே அவளை ஏதேனும் செய்திருப்பேன். அம்மா சொன்னார். அவளுக்காக ஆசையாக சூப் செஞ்சு கொண்டு போய் கொடுத்தேன் பார்த்திபன். ஆனால் அவள் இதில் விஷம் கலந்து வச்சுருக்கீங்களான்னு கேட்டு குடிக்க மறுத்துட்டா. அம்மா கதறி அழுதபடி என் நெஞ்சில் சாய்ந்து கொண்டார். உன் பொண்டாட்டிக்கு நான் சாப்பாட்டில் விஷம் வைப்பேன்னு தோணுது பார்த்திபன். இனிமே இந்த வீட்டில் நான் சமைக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆத்திரத்தில் அறைக்கு நுழைந்து சஞ்சனாவின் கையை பிடித்து திருகினேன். உனக்கு என்ன திமிரு? என் அம்மா உனக்கு விஷம் வைப்பாங்களா? உனக்காக வீட்டை சுத்தம் செஞ்சு, உனக்கு வேண்டியதெல்லாத்தையும் செஞ்சு, பிறக்க போகிற வாரிசுக்காக சந்தோஷத்தில் துள்ளிட்டு இருக்காங்களே, அவங்கக்கிட்ட போயா இப்படி பேசுவா? சஞ்சனா என்னை ஒரு நிமிடம் பார்த்தா. நான் அப்படி சொல்லலை பார்த்திபன், அத்தை ஏதோ தப்பாக சொல்கிறாங்க என்றாள். எனக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. அப்போது எந்நேரமும் என் அம்மா தான் தப்பாக சொல்லுவாங்களா? நீ மட்டும் இங்கே படுக்கையிலேயே மகாராணி மாதிரி படுத்துக்கிட்டே இருப்பியா? மற்ற பொம்பளைங்க எல்லாம் இந்த நிலைமையிலையும் வேலை செய்கிறாங்க. ஆனால் என் அம்மா உன்னை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு இந்த வயசில் தொடப்பத்தை தூக்கி வேலை செய்கிறாங்க. இன்னையிலேருந்து இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நீயே செய். என் அம்மா சமைச்சா விஷம்னு தோணுதில்ல, அப்போ நீயே சமைச்சிக்கோ என்று கத்தினேன்.
அம்மா வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று அவள் அறையில் உட்கார வைத்தேன். சஞ்சனா சத்தமில்லாமல் சமையலறைக்கு சென்றாள். அன்றிலிருந்து எனக்கும் சஞ்சனாவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய சுவர் எழுப்பப்பட்டது. அம்மா தன் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தார். இது என் மனதை மிகவும் ரணமாக்கியது. சஞ்சனா வந்தால்தான் என் வீட்டு நிம்மதியே போய்கொண்டிருக்கிறது என்று அவளை வெறுத்து பார்த்தேன். பிறக்கப் போகும் குழந்தையின் மீதான ஆர்வம் கூட எனக்கு குறைந்து விட்டது. சஞ்சனா உடல் நலிந்து வேலை செய்வதை பார்த்தாலும் நான் அவளிடம் ஒரு வார்த்தை கூட நலம் விசாரிக்கவில்லை. வீட்டு பொறுப்புகள் அனைத்தையும் அம்மாவிடமே விட்டுவிட்டேன். அவர்தான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வார். சில மாதங்களில் என் முதல் மகன் பிறந்தான். அவனுக்கு கதிர் என்று பெயரிட்டோம். நான் அலுவலகத்தில் இருந்தபோது அம்மா ஃபோன் செய்து, பையன் பிறந்திருக்கான், சீக்கிரம் அரசு மருத்துவமனைக்கு வா என்றார். அந்த மருத்துவமனையின் பெயரை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே சென்றபோது ஒரு படுக்கையில் 2 நோயாளிகள் கிடப்பதைக் கண்டு எனக்கு கோபம் வந்தது. அம்மா, ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? இங்கே ஒரு வசதியும் இல்லையே என்றேன். அதற்கு அம்மா, பார்த்திபன், நல்ல டாக்டர் எல்லாம் அரசு மருத்துவமனையில் தான் இருப்பாங்க, அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பாரு, சுகப்பிரசவம் ஆகிடுச்சு. இதுவே தனியார் ஆஸ்பத்திரினா காசுக்காக ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் அக்கா சுகுணாவுக்கு குழந்தை பிறந்தபோது அரசு ஆஸ்பத்திரியில் சரியாக கவனிக்க மாட்டாங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரியில் தான் ஒரு ஃபோன் போட்டால் டாக்டர் வருவாங்க என்று சொன்ன இதே அம்மா தான் இன்று சஞ்சனா விஷயத்தில் அப்படியே தலைகளாக மாறி பேசுகிறார். ஆனாலும் என் மகனை கையில் ஏந்திய அந்த நொடியில் நான் அனைத்தையும் மறந்துவிட்டேன். அன்று இரவே சஞ்சனாவை வீட்டுக்கு அழைத்து வந்தோம். வெறும் 6 நாட்கள் மட்டுமே ஓய்வெடுத்தாள். பிறகு மீண்டும் வீட்டு வேலைகளிலும் குழந்தையை பார்ப்பதிலும் மூழ்கிவிட்டாள் சஞ்சனா. குழந்தையின் பிறப்பு எங்களை நெருக்கமாக்கும் என்று நினைத்தேன். ஆனால் எங்களுக்கு இடையிலான தூரம் இன்னும் அதிகரித்தது. அம்மா அடிக்கடி அவளை பற்றி புகார் சொல்வார். நான் அவளை கடுமையாக திட்டுவேன். ஆனால் சஞ்சனா ஒருபோதும் என்னிடம் எதிர்த்து பேசியதில்லை. நான் திட்டுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டு வேலையை பார்ப்பாள் அல்லது குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்று விடுவாள். இப்படியே 3 ஆண்டுகள் ஓடின. எங்கள் உறவு செத்துப்போன நிலைக்கு வந்துவிட்டது. கதிருக்கு 3 வயதாகும் போது சஞ்சனா மீண்டும் கர்ப்பமானாள். இந்த முறை நான் அவளிடம் ஒரு வார்த்தை கூட நலம் விசாரிக்கவில்லை. அவளை டாக்டர் கிட்ட கூட்டு போகிறது, மருந்து வாங்கி தர்றது என எல்லாவற்றையும் அம்மாவிடம் விட்டுவிட்டேன். அவளுடைய உடல்நிலை என்ன ஆனது என்று கூட நான் கவனிக்கப்படவில்லை. ஏனெனில் என் இதயம் அவளுக்காக துடிப்பதை நிறுத்திவிட்டது. 2வது மகனும் பிறந்தான். அவனது பிறப்பிற்கு பிறகு சஞ்சனாவின் உடல்நிலை மிகவும் மோசமானது. அவள் எலும்பும் தொலுமாக மாறி மிகவும் பலவீனமாக தெரிந்தாள். சில நேரங்களில் அவளிடம் உன் உடம்பை பார்த்துக்கோ என்று சொல்ல தோன்றும். ஆனால் அம்மா அவளை பற்றி சொல்லும் புகார்களை கேட்டதும் என் மனம் கல்லை போட மாறிவிடும். 2வது மகன் பிறந்து 1 மாதம் ஆகியிருந்தது. இந்த 1 மாதத்தில் சஞ்சனா மிக வேகமாக நலிந்து போனாள். 2 குழந்தைகளையும் கவனித்து கொண்டு வீட்டு வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ததால் இரவு தூக்கமின்றி அவள் கண்கள் குழி விழுந்து காணப்பட்டன. இரவில் குழந்தைகள் அழுதால் என் தூக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக சஞ்சனா அவர்களை தூக்கி கொண்டு ஹாலுக்கு ஓடிவிடுவாள். நான் இதெல்லாம் ஒரு கடமையாகவே நினைத்து ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அன்று மாலை என் மகன் கதிர் குப்பை தொட்டி அருகே நின்றதை பார்த்தபோது என் பொறுமை இழந்து அவனை இழுத்து கொண்டு வீட்டிற்குள் வந்தேன். சஞ்சனாவிடம் சண்டையிட பிள்ளையை யாராவது கடத்திட்டு போயிருந்தால் என்ன ஆயிருக்கும், உன் கவனம் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று கேட்க ஆவேசமாக அறைக்கு சென்றேன். அங்கே சஞ்சனா இல்லை. அவள் எங்கே என்று தேடிக்கொண்டு அம்மாவின் அறை பக்கம் சென்றபோது உள்ளே இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது. என் அம்மாவும் அக்காவும் சுகுணாவும் ஏதோ பேசிக்கொண்டு பலமாக சிரித்து கொண்டிருந்தார்கள். நான் வாசலிலேயே நின்றுவிட்டேன். அம்மா அக்காவிடம் சொல்லி கொண்டிருந்தார். பார்த்திபனை நான் என் விரல் நுனியில் வச்சிருக்கேன் சுகுணா. நான் ஆடச் சொன்னால் ஆடுவான், உட்கார சொன்னால் உட்காருவான். அவன் பொண்டாட்டி முகத்தை கூட பார்க்க அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் இந்த அனாதை பொண்ணை மருமகளாக கொண்டு வந்தேன். அப்போ தான் இவனை அடக்கி வைக்க முடியும். அம்மா தொடர்ந்து சொன்னார். இல்லைன்னா என் ஒத்த மகனை இவ ஈத்துட்டு போயிடுப்பாளே. இப்போ பாரு இவ எப்படி நம்ம முன்னாடி கை கட்டி நிற்கிறான்னு. நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பார்த்திபன் இவளை இப்போவே வீட்டை விட்டு துரத்திடுவான். அதான் இவள் வாயை திறக்காமல் அடக்கி கிடக்கிறா. 2 நாள் பழைய சாப்பாட்டை அவள் முன்னாடி வைக்கிறேன். அதுதான் இவளுக்கு தகுதி. அக்கா சுகுணா சிரித்து கொண்டே சொன்னாள். ஆமாம்மா, அதான் நான் தம்பிக்கு இந்த சஞ்சனாவை தேர்ந்தெடுத்தேன். அந்த காயத்ரியை கட்டியிருந்தா இந்நேரம் அவள் அதிகாரத்தை ஆரம்பிச்சிருப்பா. என் புத்தியை பாருமா, வாயே திறக்காத ஒருத்தியை கொட்டிக்கிட்டு வந்திருக்கேன். தம்பிக்கிட்டேயும் அடி வாங்குறா, நம்மக்கிட்டேயும் அடங்கி கிடக்கிறா. வாழ்நாள் முழுக்க இவளை இப்படியே வச்சிருக்கணும். அம்மா சொன்ன அடுத்த வார்த்தை என் இதயத்தை சுக்குநூறாக்கியது. பாவம், 2 நாளாக பட்னியாக கிடக்கிறா. தெரியாமல் ஒரு கண்ணாடி கிளாஸாக உடைச்சிட்டா. அதுக்கு தண்டனையாக நான் சாப்பாடு கொடுக்கல. மத்தியானம் பசியில் அழுதுகிட்டு இருந்தா. இன்னும் ஒரு நாள் துடிக்கட்டும், அப்போ தான் நாம் யாருன்னு அவளுக்கு தெரியும். பார்த்திபன் கிட்ட ஏதாவது சொல்ல நினச்சா அவளை இன்னும் கொடுமைப்படுத்துவேன். இதை கேட்டபோது என் கையில் இருந்த கதிரை பார்த்தேன். அவன் தன் தாய்க்காக குப்பை தொட்டியிலிருந்து சாப்பாடு எடுக்க சென்றிருக்கிறான் என்று ஒரு குழந்தைக்கு தெரிந்த தன் தாயின் பசி
அவளுடைய கணவனான எனக்கு தெரியாமல் போனதே என்று என் அம்மாவின் பாசத்தில் கண்மூடித்தனமாக இருந்து என் மனைவிக்கு அநீதி இழைத்து விட்டேன். நான் அறைக்குள் செல்லாமல் நேராக சமையல் அறைக்கு சென்றேன். அங்கே சஞ்சனா பலவீனமான உடலோடு சமைத்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் பயந்து போய் கதிரை பார்த்து, அப்பா வந்ததும் ஏன் அவர் மடியில் ஏறிக்கிட்ட, போய் உன் வேலையை பாரு, உன்னை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னல்ல என்று அவனை திட்டினாள். கதிர் அவளை இறுக கட்டி கொண்டான். சஞ்சனாவின் கோலத்தை பார்த்தேன். கலைந்த தலைமுடி, ஒட்டிய கன்னங்கள், அவள் ஒரு நடைப்பிணமாக மாறியிருப்பது இன்றுதான் என் கண்ணுக்கு தெரிந்தது. அவளை உற்று பார்த்ததும் அவள் பதற்றம் அடைந்து, எல்லாம் சரிதானே பார்த்திபன் என்று கேட்டாள். என் கண்களில் கண்ணீர் திரண்டது. நீ சாப்பிட்டியா சஞ்சனா? நான் கேட்ட இந்த முதல் கேள்வியிலேயே அவளது கை நடுங்கி கரண்டி கீழே விழுந்தது. அவள் அதிர்ச்சியுடன் முகத்தை பார்த்தாள். மத்தியானம் சாப்பிட்டியா? எனக்கு ஆஃபீஸில் வேலை அதிகம், நானும் சாப்பிடல, வா 2 பேரும் போய் சாப்பிட்லாம் என்றேன். சஞ்சனாவின் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. முந்தானையால் துடைத்து கொண்டே, எனக்கு பசிக்கலைங்க, உங்களுக்கு பரிமாறுறேன் என்று சொன்னாள். நான் அவள் கையை பிடித்து கொண்டேன். நீ சாப்பிடலைன்னா நானும் சாப்பிட மாட்டேன் என்று முதல் முறையாக அவள் மீது உரிமையை பாராட்டினேன். அந்த ஒரு நொடியில் அவள் அவன் அடை உடைந்த வெள்ளம் போல கதறி அழத் தொடங்கினாள். எத்தனை காலம் இந்த துயரத்தை தனியாக சுமந்திருப்பாளோ? நான் அவளை இழுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். அவள் கதறி அழுதார். கதிர் அருகில் நின்று எங்களையே பார்த்து கொண்டிருந்தான். நான் உணவை எடுத்து அறைக்கு கொண்டு சென்றேன். அவளை அமர வைத்து ஒவ்வொரு கவளமாக என் கையாலேயே ஊட்டிவிட்டேன். ஒவ்வொரு வாய் வாங்கும்போதும் அவள் அழுது கொண்டே இருந்தாள். என் கைகளை பிடித்து முத்தமிட்டாள். அவளது அன்பையும் மரியாதையையும் பார்த்தபோது நான் அவள் முன்னால் எவ்வளவு சிறியவனாக அற்பமானமாக இருக்கிறேன் என்று உணர்ந்தேன். என் மனைவிக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? ஒன்றுமே இல்லை. அவளை காக்க வேண்டிய நானே அவளுக்கு காலனாக இருந்திருக்கிறேன். சஞ்சனாவிடம் ஒரு நல்ல துணி கூட இல்லை. அவளது ஆரோக்கியமும் சீர்குலைந்து இருந்தது. 2 குழந்தைகளின் பொறுப்பு போதாததற்கு பசி பட்டினி என அவள் அந்த வீட்டு வேலைக்காரியைப் போல கரைந்து போய் இருந்தாள். நான் நன்றாக சம்பாதித்தும் என் அக்கா சுகபோகமாக வாழ பலரிடம் கடன் வாங்கியும் கூட என் பொறுப்பான மனைவிக்கு நான் எதையும் செய்யவில்லை. டப்பாவில் அடைக்கப்பட்ட பாலை குடித்தே என் இளைய மகன் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதை கண்டேன். தன் வயிற்றிலேயே ஈரம் இல்லாத போது சஞ்சனா எப்படி அவனுக்கு பால் புரட்ட முடியும்? என் கைகளாலேயே அவளுக்கு வயிறார உணவு ஊட்டிவிட்டேன். தயாராகு, நாம் வெளியே போகலாம் என்றேன். அவள் மறுத்ததும் நான் கேட்கவில்லை. அலமாரியை திறந்து ஓரளவுக்கு நன்றாக இருந்த ஒரு உடையை அவளிடம் கொடுத்தேன். நான் குழந்தைகளை தயார் செய்கிறேன், நீ சீக்கிரம் வா என்று அவள் திகைப்புடன் சென்றாள். அப்போது அம்மாவின் அறையிலிருந்து அக்கா சுகுணாவின் குரல் கேட்டது. என் பைக் இன்று சத்தம் செய்யாமல் வந்ததால் நான் வீட்டிற்கு வந்திருப்பது அவர்களுக்கு தெரியாது. அக்கா என் மனைவியை மிக கேவலமான வார்த்தைகளால் திட்டிக்கொண்டே இருந்தாள். சீக்கிரம் சமையலை முடி, ரகுபதி வந்து விடுவார், நாங்கள் சாப்பிட்டு விட்டு தான் போவோம் என்று அதிகாரமாக சொன்னாள். சஞ்சனா உடை மாற்றிவிட்டு வேகமாக வெளியே வந்தாள். பார்த்திபன், என்னால் இப்போது வர முடியாது, அக்காவுக்கும் ரகுபதிக்கும் சாப்பாடு பரிமாற வேண்டும் என்று சொன்னாள். நான் அவள் கையை பிடித்து நேராக அம்மாவின் அறைக்கு அழைத்துச் சென்றேன். என்னை பார்த்ததும் இருவரும் அதிர்ந்து போனார்கள். எப்போ வந்த பார்த்திபா என்று அம்மா கேட்டார். நான் அக்காவை முறைத்து பார்த்தபடி சொன்னேன். சாப்பாடு தயாராக இருக்கிறது, நீயும் ரகுபதியும் சாப்பிட்டு விட்டு போங்கள், நாங்கள் வெளியே போகிறோம். பல வருடங்கள் கழித்து நாங்கள் இருவரும் தனியாக செல்கிறோம். அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து விடு. இதை சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு வெளியே போனேன். பின்னால் அவர்கள் இருவரும் என்ன நடந்தது என்று புரியாமல் நின்றார்கள். சஞ்சனாவுக்கோ இது கனவா இல்லை நினவா என்று போல இருந்தது. என் பைக் பழுதாகி இருந்ததால் பக்கத்து வீட்டு நண்பனிடம் வண்டி வாங்கி அவளை அமர வைத்து மதுரையின் சாலைகளில் இலக்கின்றி சுற்றி திரிந்தேன். இருவரிடமும் மௌனம் நிலவியது. ஒரு சிறிய ஹோட்டலில் வண்டியை நிறுத்தி 2 டீ வாங்கினேன். சஞ்சனா டீயை குடித்து கொண்டிருந்தபோது அவள் கையை பிடித்து கொண்டேன். முடிந்தால் என்னை மன்னித்து விடு சஞ்சனா என்றேன். என் குரல் நடுங்கியது. கண்கள் தரை பார்த்தன. சஞ்சனா மெல்ல சொன்னாள், எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை பார்த்திபன். அவளது அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் சுத்தியால் அடிப்பது போல இருந்தது. அவள் அழுது ஆர்ப்பாட்டம் செய்வாள் என்று தான் நினைத்தேன். ஆனால் அவள் பெற்றோர் இல்லாத பெண்களுக்கு இதுதான் நிலைமை போல. நான் அனாதையாக இருந்ததால் தான் யார் வேண்டுமானாலும் என்னை எப்படியும் நடத்தலாம் என்று நினைத்தார்கள். இன்று உங்களுக்கு என் உண்மை புரிந்துவிட்டதே, அது எனக்கு போதும் என்று சொன்னாள். நான் அன்று ஓவென்று அழுது விட்டேன். என் தந்தையின் இறப்பின் போது கூட கலங்காமல் நின்ற நான் என் மனைவியின் உறுதியை கண்டு உடைந்து போனேன். வீடு திரும்பியதும் அம்மா கோபமாக இருந்தார். எங்கே போயிருந்த? அக்கா வந்திருக்காளே, அவளை கவனிக்க வேண்டாமா என்று சஞ்சனாவை திட்டத் தொடங்கினார். நான் அம்மாவை பார்த்து சொன்னேன்,
அவள் விருந்தினர் இல்லைம்மா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இங்கே தானே இருக்கிறா. இந்த வீட்டில் அவளுக்கு எவ்வளோ உரிமை இருக்குதோ அவ்வளோ உரிமை என் மனைவிக்கு உண்டு. பல வருஷமாக அவளுக்கும் அவள் புருஷனுக்கும் என் மனைவி வேலைக்காரி போல் சேவை செஞ்சிட்டா. இனி என் மனைவி யாருக்கும் வேலைக்காரி இல்லை. இனிமே என் சம்பளம் முழுசையும் சஞ்சனா கிட்ட தான் கொடுப்பேன். உங்கள் வயசுக்கு இதையெல்லாம் கவனிப்பது கஷ்டம். வீட்டு நிர்வாகத்தை இனி சஞ்சனாவே பார்த்துப்பா. சுகுணாவிடம் சொல்லுங்க, என்னால் இனி அவளுக்கு பணம் தர முடியாது. கடன் எனக்கு அதிகமாயிடுச்சு. ரகுபதியை வேலைக்கு போக சொல்லு என்று சொன்னேன். என் மாற்றத்தை கண்டு அம்மா திகைத்து போனார். நான் சஞ்சனாவை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றேன். அம்மா அக்காவிடம் இதை சொன்னதும் அக்கா ஃபோன் செய்து சஞ்சனா உங்களுக்கு எதிராக பார்த்திபனை மாற்றிவிட்டாள் என்று கத்தினாள். நான் எதையும் காதில் வாங்கவில்லை. என் வீட்டை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தேன். சில நாட்களிலேயே சஞ்சனாவின் ஆரோக்கியம் மேம்பட்டது. அக்கா வருவதும் குறைந்து விட்டது. நான் உதவி செய்ய மாட்டேன் என்று தெரிந்ததும் ரகுபதி ஒரு வேலையில் சேர்ந்து விட்டார். இப்போதும் அக்கா வீட்டுக்கு வருவாள். அம்மாவோடு பேசிவிட்டு செல்வாள். எனக்கு அதில் எந்த தடையும் இல்லை. அவள் இப்போதும் என் அக்கா தான். ஆனால் என் மனைவிக்கு நடந்த அநீதி மீண்டும் நடக்கக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அம்மா சஞ்சனாவை பற்றிய அடிக்கடி குறை கூறி கொண்டிருந்தார். ஆனால் நான் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. பிறகு அவரே யோசிக்க தொடங்கிவிட்டார். இனி என்னிடம் சொல்லி எதுவும் ஆகாது என்று அதனால் அமைதியாக காலத்தை கழிக்க தொடங்கினார். ஆனால் சில மாதங்களிலேயே அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் படுத்த படுக்கையானார். அப்போதெல்லாம் சஞ்சனா தான் அம்மாவை கண்ணும் கருத்தமாக பார்த்து கொண்டாள். அந்த நேரங்களில் அம்மாவால் அழ மட்டுமே முடிந்தது. ஒருவேளை தான் செய்த தவறை நினைத்து வருந்தி இருக்கலாம். அந்த நேரங்களில் அக்கா எட்டி கூட பார்க்கவில்லை. சில மாதங்கள் கழித்து அம்மாவும் இறந்து போனார். இன்று நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அதற்கு காரணம் எனக்கு என் மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பு தான். ஆனால் பல குடும்பங்களில் அந்த வாய்ப்பு கிடைக்காமலேயே அல்லது புரிந்து கொள்ளாமலேயே எவ்வளவு பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள். அப்படி யாரேனும் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு இந்த கதையை சமர்ப்பிக்கிறேன். இதை தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த கதையை பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.